டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படினாலே இருள் விலகி ஒளி மலரும் நன்னாள், தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் பொன்னாள். இந்த அற்புதமான நாள்ல ஒளி பொருந்திய ஒரு ஆளுமையை இன்று நாம் நம் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். இந்த ஆளுமையை பற்றி நாம் பேசும் பொழுது முக்கியமாக திருநங்கை என்ற வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பவர். பரதக்கலை ஒரு உன்னத கலை. அதை ஒரு திருநங்கையாக இருந்து உலகளாவிய மேடையில் மிக அற்புதமாக எடுத்து சென்று அந்த கலைக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பவர். நாம் அனைவருமே இந்தியாவின் மிக பெரிய உயரிய விருது பத்ம விருதுகள் என்று சொல்வோம். அந்த பத்ம விருதை முதல் திருநங்கையாக பெற்றவரும் இவரே. அந்த விருது பத்மஸ்ரீ விருது. நாயகி பாவ மரபு என்பது மிக அழகான ஒரு மரபு. அந்த மரபுக்கு ஜோதியாக இருந்து ஒளி கொடுத்து கொண்டிருப்பவர். இன்னும் சொல்ல போனால் பரதக்கலையில் பாவங்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. எண்ணற்ற பாவங்களை மிக அழகாக நேர்த்தியாக பார்க்கும் ரசிகர்களுக்கு கொடுக்கும் இந்த உன்னத நர்த்தகி யார் என்று நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அதனால்தான் நம்முடைய நிகழ்ச்சியின் பெயரும் ஆயிரபாவ விளக்கு. இந்த நிகழ்ச்சியின் ஆடல் நாயகி நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி, நிருத்ய சூடாமணி டாக்டர் நர்த்தகி நட்ராஜ் அவர்கள். அவர்களை மிகவும் உற்சாகமாக நம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நம்முடைய இந்திய மரபில் இதிகாசங்களில் திருமால் மோகினி அவதாரமிட்டு வந்தவர். அதே போன்று நம்முடைய நடராஜர், நம்முடைய சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக திருநங்கை என்ற கோலத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பரம்பரையில் நம்ம எல்லாமே இருக்கோம். அந்த வகையில் ஒரு சிறந்த நடன கலைஞராக உலகமே பாராட்டும் ஒரு உன்னத நர்த்தகியாக வலம் வந்து கொண்டிருக்கீங்க. இப்போது உங்களுடைய இந்த தீபாவளி பண்டிகை, அது ஏன் உங்களுடைய தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்கிறேன்னா, இருள் நீங்கி ஒளி பெருகும் இந்த தீபாவளி பண்டிகை ஒரு உன்னத நடன கலைஞராக உங்களுடைய வாழ்வோடு தொடர்பு படுத்தி நீங்கள் எப்படி சொல்வீங்க? வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒளிமயமான ஒரு வெற்றிகளையெல்லாம் எனக்கு குவித்து கொடுத்த எனது குடும்பம்னு சொல்லலாம். டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நான் இருந்து என்னோட அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் இந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒளி உலகின் இருளை, உயிர்களின் இருளை, மனங்களின் இருளை போக்கக்கூடிய ஒரு திருநாள். திருநாள் கொண்டாடுறதுக்கு மாத்திரம்தானே, அது மாத்திரம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதுமே எனக்கு தீபாவளி தான். ஏன்னா என்னோட மன இருளை முழுவதுமாக தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சிங்கிற தீபத்தின் தூண்டுகோளால் நான் எப்பொழுதுமே அணைய விடாமல் எரித்து கொண்டு இருப்பதனால இந்த தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது எனக்கு எந்நாளும் தீபாவளி திருநாள் தான். ஆனாலும் குறிப்பிட்ட இந்த நாளில் டிடி தமிழோட உங்களோட இணைந்து கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறதுனால எனக்கு இது ஒரு மிக முக்கியமான திருவிழா. ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை நம்முடைய டிடி நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்கம்மா. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய தனித்தன்மை நாயகி பாவ மரபு. இந்த நாயகி பாவ மரபு பெண்மையை போற்றும் ஒரு உன்னத நடனபாணி. இதை உங்களோடு தொடர்பு படுத்தி, தீபாவளியோடு தொடர்பு படுத்தி எங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறீங்களா? நிச்சயமாக. இந்த தீபாவளிக்கும் நம் புராண கதைகளுக்கும் நம் கடவுளர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. கடவுளர்கள்னு நினச்சாலும் தொடர்பு படுத்தி கொள்ளலாம். இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் இயற்கையோடு தான் என்னை தொடர்பு படுத்தி கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். ஆனந்தம் எந்த வழியில் வந்தால் என்ன? இதில் எனக்கு ஒரு சிறப்பு உண்டு. நான் ஒரு திருநங்கை நடன கலைஞர். எனக்கு ஒரு அடையாளம், மோகினி அவதாரம் எடுத்த ஒரே திருமால் கடவுள் தன்னை எங்களுக்காக காட்டி கொடுத்தாருன்னு கூட நான் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அந்த திருமால் அவதாரத்தில் அவரோட பாமா ருக்மணி, அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுவையான இரு மனைவியரோட அந்த கிருஷ்ணர் பட்ட அல்லல் எல்லாம். அதில் அந்த பாமாவோட மகனான நரகாசுரன் மகனாகவும் வைத்து கொள்ளலாம்,
அல்லது மகன் என்ற அடையாள குறியீடில் இருக்கக்கூடிய ஒரு தீய உணர்வுகள்னு கூட வைத்து கொள்ளலாம். அந்த தியாகத்தின் வழியாக ஒரு தாய் தன் மகன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை இழப்பதற்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு மனநிலையும், அந்த நன்னாள் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நினைக்கிற பொழுது அந்த நாளை கொண்டாடணும், இந்த மக்கள் எல்லாம் மன அமைதியோடு ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திருநாள். இங்கே மகாவிஷ்ணுவும் என்னோட ஒத்து போயிட்டார், பாமாங்கிற தியாகமும் ஒத்து போயிடுச்சு. தீபாவளிங்கிற ஒரு திருநாள் எல்லாருக்குமா கிடச்சிருக்கு. அது ஒரு நரகாசுரன் அசுரன் அழிந்த தினம், அதை நினைவூட்டக்கூடியது அப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறதில்ல. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நரகாசுரன் இருக்கிறான். இப்போ கூட ஒரு மைல்கல்லை வச்சுக்கொள்ளலாமே. இந்த தீபாவளி திருநாளில் இருந்து நமக்குள்ள எத்தனை விகிதத்தில் நரகாசுரன் இருக்கான்னு கணக்கு போட்டு அதையெல்லாம் அழிச்சிட்டு தீபமாக மனசில் ஒளியை ஏற்றி இந்த திருவிழாவிலேருந்து நம்ம புனிதர்களாகவுமே. தீபாவளிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விரிவான ஒரு அழகு கொடுத்துருக்கீங்கம்மா. இப்போ அடுத்து முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, தீபாவளி மகிழ்ச்சியின் உச்சக்கட்ட பண்டிகைன்னு சொல்லலாம். அந்த பண்டிகை உங்களுடைய குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தது? இந்த நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம நேர்களோட பகிர்ந்துக்க முடியுமா? சீமா, திருவிழா, கொண்டாட்டம், உற்சாக மனநிலை, இது எல்லாத்துலேயும் நர்த்தகி நட்ராஜ் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடக்கூடிய நான் மாத்திரம் கிடையாது. என்னுடைய இணைந்த ஒரு உயிர், என்னோட அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கரை இங்கே சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒரு கொண்டாட்ட பூங்கான்னு சொல்லணும். அதுலேயும் திருவிழாக்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாட விரும்புகிறவங்க நாங்கள். திருவிழாவை கொண்டாடுறது மகிழ்ச்சி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த சமூகத்தோட எண்ணற்ற இன்னல்கள், கடினங்கள், வாழ்வியல் சூழல்களில் சமாளிக்க வேண்டிய எத்தனையோ இடர்பாடுகள் இருந்த போதும் கூட நாங்கள் 2 பேரும் ஆனந்தமாக இருந்திருக்கோம். தீபாவளி உலகத்துக்கே பொதுவானது. ஆனால் நாங்கள் 2 பேரும் தீபாவளிங்கிறது எங்களுக்கு தான் வந்திருக்குங்கிற மாதிரி எங்களோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களோட பெண்மையில் அலங்கரிச்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். அந்த நாளில் எல்லாரையும் சந்திக்கணுன்னு ஆசைப்படுவோம். நாங்களே ஒரு சுதந்திர பறவைகளாக, ஆனந்தமான மயில்களாக எங்களை நினச்சிப்போம். நாங்கள் என்னவா பிறக்க விரும்பினோமோ அதுவாகவே பிறந்தோம். இறைவன் கொடுத்த அந்த வழியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம். அது தவிர்த்து என்ன தொழில் செய்யணும்னு விரும்பினோமோ அதே தொழிலை, நடனக்கலையை இறைவன் கொடுத்தார். யாருக்கு கிடைச்சிருக்கும் இந்த பாக்கியம்? ஒரு உயிருக்குள்ளே 2 உயிரை சுவாசிக்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு அருமை யாருக்கு கிடைக்க முடியும்? அப்போது ஒவ்வொரு நொடியும் கொண்டாட்டம்தான். கடினமெல்லாம் உங்ககிட்ட இருந்தது, மகிழ்வெல்லாம் எங்ககிட்ட இருந்தது. திருவிழா முழுவதும் எங்களுக்கானது. உங்கள் பேரிலே பார்த்தீங்கன்னா நர்த்தகி நட்ராஜ், தில்லை நடராஜரையே நீங்கள் அப்படியே உங்கள் பெயரில் வச்சுருக்கீங்க. இப்போது ஆரம்பத்தில் ஆர்வமாக நடனக்கலையை கற்றுக்கணும், பரதக்கலையை கற்றுக்கணும்னு நீங்கள் போயிருப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையாகவே, உங்களுடைய மூச்சாகவே மாறியது எப்போது? ரொம்ப எளிமையாக சொல்லவா நீங்கள் கேட்ட கேள்வியை? உங்கள் நடனம் முந்தியதா, உங்கள் பெண்மை முந்தியதா? எப்போ நீங்கள் நடனத்தை உணர்ந்தீங்க, எப்போ பெண்மையை உணர்ந்தீங்க? நான் கேட்குறது சரிதானே? உண்மையிலே இதுக்கு விடை இல்லை. எப்போ என்னோட பெண்மையை நான் முழுமையாக உணர்ந்தேனோ, என்ன ஒரு அம்மன் மாதிரி, அம்பாள் மாதிரி நினைத்து, என்ன நானே பாரதியாரோட வார்த்தை மாதிரி சக்தியை புதுப்பித்து என்னை நானே ஆராதித்து கொள்ள ஆரம்பித்தேனோ, அப்போ எனக்குள்ளார நடனம் இருந்தது. எப்போ நடனத்தை நான் உணர்ந்தேனோ அப்போது என்னோடய பெண்மை அதில் பீரிட்டு எழுந்தது. இந்த உருவம் இறைவன் நினைத்தது, படைத்தது எங்கள் அம்மா அப்பா. நான் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டேன். அது கேலியாக இருக்கலாம், சில பேர் கண்களுக்கு அழகாக இருக்கலாம், சில பேர் கண்களுக்கு கேள்வியாக இருக்கலாம். அதை நான் கவனிக்கிறதுல நேரத்தை வீணாக்கலை. என்ன ஆனந்தமாக ரசிக்க ஆரம்பித்தேன். என் பெண்மையையும் நடனத்தையும் ஒரு சேர கொண்டாட ஆரம்பித்தேன். ஒன்று பிரிக்க முடியாது. அப்போ ஆரம்பித்த ஆட்டமும் சலங்கை சத்தமும் இன்னமும் கூட திருவிழா திருவிழா, கொண்டாட்டம் கொண்டாட்டம், ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லி என் சலங்கையும் பெண்மையும் ஒன்று சேர்ந்து கூத்தாடி கொண்டிருக்கு. அதாவது ஒரு
பரிசு பெட்டகம் மாதிரி கேட்க கேட்க பரிசுகளாக வந்து எங்களுக்கு விடைகளாக கிடைச்சிட்ருக்குமா. இப்போ அடுத்து முத்தமிழ் இயல் இசை நாடகம், இதை ஒருங்கே நாம் நடனக்கலையில் ரசிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பாரத நாட்டில் எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள், வரலாறுகள், பாரத மண்ணிற்கே உரிய புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே இருக்குது. இது அத்தனைக்குமே நீங்கள் நடன அமைப்பில் உங்களுடைய வெளிப்பாடுகளை நடனமாக கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை கவர்ந்த கதாபாத்திரம்? சில படைப்புகள் மனசை தொடும், சில படைப்புகள் உயிரை தொடும். இதில் மனசை தொட்ட படைப்பு அப்படின்னு சொன்னால் என்னோட வெற்றிகரமான அம்பை, மகாபாரதத்தில் வரக்கூடிய சிகண்டி. எப்படி அவளது பால் மாற்றத்தினால பீஷ்மராலையும் சால்வனாலையும் பெற்றோர்களாலையும் இந்த உலகத்திலையும் அவள் பந்து போல கேள்விக்குறியாகி கேலிக்கான இடமாகி எரியப்பட்ட பொழுது வீறு கொண்டு எழுந்து அந்த பாரத போரோட 18ஆம் நாளில் தான் யாருங்கிறத நிரூபித்தா இல்லையா, அந்த அம்பை சிகண்டி எனக்குள்ள மனசை தொட்டவ, உயிரை தொட்டது. அப்பர் திருத்தாண்டகத்தில் என் வாழ்க்கை சரித்திரமே இதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு படிநிலைகளில் நான் எப்படி ஒரு முறையும் என்னை மறந்து, சிவம் அப்படிங்கிறது நம்ம மனசு, உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு தானே ஆலயம், அந்த என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை ஆராதிக்க ஆரம்பித்து அந்த அப்பர் திருத்தாண்டகத்தில் ரொம்ப எளிமை. நாமளே சிவமாக உணர்கிற பொழுது சிவத்தை தேட ஆரம்பிப்போம். சிவம் எங்கே எங்கே எங்கேன்னு தேடுற பொழுது நிறைவில் பார்த்திங்கன்னா நாமளே சிவமாகி போயிருப்போம். அப்போது சிவம் வெளியில் இல்லை, ஒவ்வொரு மனதிலையும் இருக்கக்கூடிய சீவன் தான் சிவலிங்கம். அதை ஆடுற பொழுதெல்லாம் நானும் கரைஞ்சு என் ரசிகர்களும் கரைஞ்சு போயிடுவாங்க. அங்கே சிவம் சிவங்கிற அந்த 5 எழுத்து மந்திரம் மட்டும் ஒலிக்கும், எல்லாருமே சிவமாக மாறி போயிருப்பாங்க. அது என் உயிரை தொட்ட நடன அமைப்பு. வரலாற்று சிறப்புமிக்க நபர்கள் தான் புத்தகத்தில் இடம் பிடிப்பாங்க, வரலாற்றிலும் இடம் பிடிப்பாங்க. அந்த வகையில் உங்களுடைய சுயசரிதை நம்முடைய தமிழக அரசின் பாட புத்தகத்தில் தமிழ் பாடத்தில் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என் வாழ்க்கையில் என்னுடைய வெற்றியா இந்த சமூகத்தோட வெற்றியான்னு என்னால் பிரித்து சொல்ல முடியலை. சமூகம் இப்போ அவ்வளோ மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. இளம் தலைமுறையினர், மாணவ செல்வங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மை தெரிஞ்சு புரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாங்க. இது நல்ல ஒரு சமூக விழிப்புணர்வு. ரொம்ப வேடிக்கையாக சொல்லணுன்னா, நான் பள்ளி இறுதியாண்டு +2ன்னு சொல்லக்கூடிய மேல்நிலை மட்டும்தான் முடித்தேன். ஆனால் பாஸ் பண்ணினேன். முதல் வகுப்பில் தேர்ச்சியும் அடைஞ்சேன். கல்லூரிக்கு போக முடியலை. ஏன்னா அப்போ எங்களோட பால் தீர்ப்பு நிலை பெருசாக இருந்ததுனால கல்லூரிகளில் அனுமதிக்கக்கூடிய சூழல் எல்லாம் மாறி இருந்தது. மனதை கடினமாக்கி கொண்டோம். ஆனாலும் நமக்கு கிடைத்த தொழிலால் வாய்ப்புகளால் வெற்றி அடைவோன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு உலகின் மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராக நான் போய் வந்துட்டுருக்கேன். என் ஆசிரியர் இசைப்பேரறிஞர் நாட்டிய கலாநிதி தஞ்சாவூர் தெய்வத்திரு கிட்டப்பா பிள்ளை அவர்களோடையே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவருடைய உதவி ஆசிரியராக பணிபுரியும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. திரும்ப நீங்கள் தொடர்புபடுத்தி பார்த்துக்கொள்ளலாம். மேல்நிலை படிப்போடு துரத்தப்பட்டவள், படிக்க அனுமதிக்க கிடைக்காதவள், ஆனால் பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராக உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்த தமிழ்நாட்டிலேயே இங்கே உள்ள இளம் மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டமாக அமைக்கப்பட்ட பொழுது நான் மெல்லிதாக சிரித்து கொண்டேன். உலகம் ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த புள்ளியில் தொடங்கணுமோ அந்த புள்ளியில் தான் வந்து நிற்போம். இப்போ என்னை பற்றி
எத்தனையோ லட்சம் மாணவர்கள் படித்து பரீட்சை எழுதுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, டிஎன்பிஎஸ்சியில் நான் மதிப்பெண்ணிற்கு உரியவள், யூபிஎஸ்சியிலையும் மதிப்பெண்ணுக்கு உரியவள். சாதாரணமில்லை, மிகுந்த மதிப்பு மிகுந்த திருநங்கை பெண்மணி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. ஒவ்வொருத்தரும் அந்த பாடப்புத்தகங்களை படிக்கும் பொழுது ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வந்துடும். பொதுவாகவே இன்றைய தலைமுறையினர் ஒவ்வொரு பண்டிகையையும் திருவிழாக்களையும் சாதாரண விடுமுறை நாட்களாக பாவிக்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? தீபாவளியோ பொங்கல் பண்டிகையோ அல்லது உலகத்தில் எந்த சமுதாயத்தினரும் அவங்க கொண்டாடக்கூடிய பண்டிகைகளோ ஒரு அளவு கடந்த உடனே தன்னைத்தானே சிந்தித்து கொள்ள ஒரு தருணம். உறவுகளையெல்லாம் நேசிக்க முடியும். உடன் பிறந்தார்கள்ட்ட எல்லாம் மனதில் எத்தனையோ காயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு உறவு கொள்ள முடியும். நட்புக்களை எல்லாம் அன்பு பாராட்டி அழைக்க முடியும். இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இல்லையா? 80-90 எங்களுக்கு இந்த ஒவ்வொரு பண்டிகையும் வரப்போகிற பொழுது அந்த பண்டிகைக்காக மனம் காத்துட்ருக்கும். ஏன்னா அப்போ தான் புது துணிகள் கிடைக்கும், பலகாரங்கள் எல்லாம் விசேஷமாக கிடைக்கும். அப்போது அதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது. இப்போ உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விடயம் எல்லாமே உள்ளங்கையில் வந்துருச்சு. என்றைக்குமே உடனே ஒரு பொருள் கையில் கிடைக்குதுன்னா அதுக்கு மகத்துவமும் இருக்க போகிறதில்ல, மதிப்பும் இருக்க போகிறதில்ல. மூடி வச்ச பொருளுக்கு தான் அது என்னது என்னது அப்படிங்கிற ஆர்வ மிகுதி இருக்கும். அது கிடைக்கிற பொழுது பெரிய மதிப்பாக இருக்கும். அப்படி தான் நம்ம திருவிழாக்களும் இருந்தது. இன்றைக்கு புத்தாடைகள் அப்படிங்கிறது நினச்ச நேரத்தில் போய் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்னு பெரியவங்களிருந்து சிறியவர்கள் வரைக்கும் செய்கிறோம். பலகாரங்கள்ங்கிறது திருவிழாக்கள் மாத்திரமல்ல, எப்போவுமே சாப்பிட முடியுங்கிற ஆகிற பொழுது திருவிழாக்கள் அப்படிங்கிறது ஒரு நாள் விடுமுறைங்கிற மாதிரியான மனநிலையில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறு. நமக்கான ஒழுங்கு பண்ணிக்கிறது, நம்மை சீர்திருத்தி கொள்ள அல்லது நம்ம மனசை உற்சாகப்படுத்தி கொள்ள அந்த திருவிழாவுக்காக காத்திருக்கணும். அது ஒரு குறியீடு தான் திருவிழா நாட்கள்ங்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பட்டியலிட்டேன்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா அந்த நாள் கொண்டாட்டமாக இருக்கும். திரும்பி அதில் இருந்து உங்களோட நாட்காட்டி நாளை தொடங்கி பாருங்களேன். அடுத்த திருவிழாக்குள்ளார நம்ம எத்தனையோ வளர்ச்சி அடைஞ்சிருப்போம், எவ்வளவோ உறவுகளை சேர்த்துருக்கலாம், ஆனந்தம் இன்னும் கூடியிருக்கலாம். அதையெல்லாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்து அப்படியே இன்பம் ஒரு நாட்பேர் தான் திருவிழா. அப்படி பார்த்தா இனிமேல் இளம் தலைமுறையினர் அது ஒரு விடுமுறை நாள்னு நினைக்காதீங்க. அதை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் எல்லாரோடும் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு 7ஆம் நூற்றாண்டிலே ஆண்டாள் சொல்லியிருக்கா. கூடி இருந்து குளிரக்கூடிய ஒரு நாள் திருவிழா. நீங்கள் சொன்ன மாதிரி பொருள் பட்டியலாக பாவித்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமுறையினருக்கு மகிழ்ச்சி பட்டியல் என்றால் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த திருவிழாவோடு இணைத்து சொன்னீங்க. இப்போது வளர்ந்து வர அடுத்த பரதக்கலையை கற்றுக்கொண்டிருக்கும் கலைஞர்கள், இப்போது உங்களுடைய வாழ்க்கையை எடுத்தோன்னா நீங்கள் இந்த கலைக்காக எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு சகிப்புத்தன்மை, இது எல்லாத்தையுமே கடந்து தான் இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறையினர் இந்த பரதக்கலையை, குறிப்பாக உங்களுடைய அந்த நாயகி பாவ அந்த மரபு, இதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இது பரதக்கலை மாத்திரமல்ல, எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா கலைகளுக்குமான ஒரு உணர்வு மதிப்பீட நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர்கள் பெயருக்காகவும் புகழுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் தான் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லி தன் கலையை படைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ அவன் முழு கலைஞன் ஆகவே முடியாது. நீங்கள் இப்போ பட்டியலிட்டிருக்கலாம், எனக்கு பத்மஸ்ரீ, கலைமாமணி, மதிப்புறு முனைவர், வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் என்னோடய பட்டியல்களை. அதெல்லாம் எனக்கு ஓரிரவில் கிடைச்சது இல்லை. தொடர் ஓட்டக்காரர்களை பார்த்துருப்பீங்க, மாரத்தான் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப தூரம் ஓடி களைச்சி வருவாங்க. அங்கே அவங்களுக்கு தொடர்ந்து ஓடுறதுக்கு ஒரு உற்சாக பானமாக தண்ணீரோ பழரசமோ கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நான் விருதுகளை பார்க்குறேன். விருதுகள் என்றைக்கு கைக்கு வருதோ தொடர்ந்து ஓடணுங்கிற எண்ணம்.
அப்போ விருதுகள் கிடைக்கலைன்னா என்னால் தொடர்ந்து ஓட முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அது இல்லாமலே ஓடுறது இன்னும் வெற்றியை கொடுக்கும். இறைவன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, உங்கள் உழைப்புன்னு நினச்சிட்டாலும் சரி, அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. வெற்றியை மட்டும்தான் கொடுக்க தெரியும். அந்த வெற்றி பட்டங்களாலே பரிசுகளாலே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அனுபவங்களால். கலையில் நீங்கள் ஒரு தவநிலையை அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் கலையை உங்களை விட மதிக்கிறவங்க இருக்க முடியுமா? அடுத்தவங்க என்ன நம்ம கலையை பார்த்து சிறந்த கலைஞர், ரொம்ப நல்ல கலைஞர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மையே காத்துட்ருக்கணும். நமக்கு தெரியுமே, அதை நம்ம உழைப்பு தான் தீர்மானிக்குது. இப்போ வளரும் கலைஞர்கள் அல்லது இப்போதைய கலைஞர்கள்னு நான் சொல்ல விரும்புகிறது அறிவுரை இல்லை, அனுபவத்தை. நிறைய படிப்பேன், நிறைய ஆராய்ச்சி செய்வேன், உலக கலைகளை எல்லாம் என் கலையோடு ஒப்பு நோக்குவேன். மிகப்பெரிய சிறந்த கலைஞர்களை பார்த்து பொறாமப்பட மாட்டேன். இவங்க எப்படி இந்த உயரத்தை அடைந்திருப்பாங்க, என்ன உழைச்சிருப்பாங்க, எந்த வழியில் போயிருப்பாங்க அப்படிங்கிறதான் தேடியிருப்பேன். அவங்க ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து போயிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு போகிறப்போ எனக்கும் அந்த மகோன்னதம், அந்த வெற்றி வந்தது. இப்போ நான் வந்த தடம் இருக்கும் இல்லையா, என்னை வழியை பின்பற்றி வாங்க இளம் தலைமுறை கலைஞர்களே அப்படின்னு நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நான் நடந்து நடந்து கடினப்பட்டு தேய்த்து என்னோட காலடி தடத்தோட தடம் இருக்கும்ல, அதை யாருமே சொல்லாமல் அடுத்த தலைமுறை நிச்சயமாக தொடர்ந்து வருவாங்க. உழைப்பு உழைப்பு, ஆய்வு ஆய்வு, தன்னை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை போதும். அங்கு கலை உருவாகும், கலைஞன் உருவாவான். அப்போ உலகம் கொடுக்கக்கூடிய பட்டங்கள் எல்லாம் அதற்கப்புறம்தான். இந்தியாவின் உயரிய விருது பத்ம விருதுகள். அந்த பத்ம விருதில் முதல் திருநங்கையாக நீங்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இது வாயிலாக உங்களுடைய சமூகத்திற்கு சொல்ல விரும்பும் கருத்து என்ன? முதல் கலைமாமணி விருது பெற்ற திருநங்கை, முதல் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருநங்கை. இதில் நான் திருநங்கையா அல்லது கலைஞரா இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இந்த அடையாளத்தை எனக்கு பத்மஸ்ரீயோ கலைமாமணியோ கொடுக்கப்பட்டது என் கலைக்காக, நீண்ட கால உழைப்புக்காக, திருநங்கைங்கிறதுக்காக இல்லை. திருநங்கைங்கிற அடையாளம் எனது உள்ளார்ந்த ஆன்மாவுக்கான அடையாளம். திருநங்கைகளுக்கு இந்த விருது கிடைக்கல, கலைஞங்கிறதுனால தான் அந்த விருது கிடைச்சிருக்கு. உங்கள் சமூகத்தில் அப்படி நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு நீங்கள் தான் அந்நியமாக இருக்க மாதிரி இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் எல்ஜிபிடிக்குன்னு அடையாளப்படுத்தி சொல்கிறீங்களோ அவங்களாம் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி வெளியில் வந்திருக்காங்க. அவங்க தன்னோட பால் திருப்பு நிலையை மறைச்சு இந்த சமூகத்துக்குள்ளே ஊடுருவி இருந்தால் சமூகம் எவ்வளோ புரையோடி போகும், எவ்வளோ குழப்பங்கள் நிகழும், எத்தனை குடும்பங்கள் செதஞ்சு போயிடும். அப்படி பார்த்தால் இயல்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆண் பெண்ணுங்கிறவங்களை விட சமூகத்தின் மேலே அக்கறை உள்ளவர்கள் இந்த எல்ஜிபிடிக்யூஐ மக்கள்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திருநங்கை மக்களுக்கு அல்லது இந்த பால் திருப்பு நிலை மக்களுக்கு ஒன்றுமே சொல்ல வேணாம். அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள். பரஸ்பர அன்பை காட்டி கொள்ளுவோம். அதையும் நான் உங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கல. உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் பொழுது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உண்டருளன்றோ. கண்ணதாசன் வரிகள் நினைவிருக்கா? நீங்கள் என்னை பாராட்டுற பொழுது நீங்கள் எனக்கு கடவுளாக தெரிகிறீங்க, நான் உங்களை வாழ்த்துற பொழுது உங்களுக்கு நான் கடவுளாக தெரிகிறேன். நம்ம இருவருக்குள்ளேயும் அந்த அன்பு பரிமாறும் பொழுது அங்கே ஒரு தெய்வ நிலை உருவாகிறது. இதில் ஆண் என்ன, பெண் என்ன, திருநங்கை என்ன, இறைவன் எந்த பால்? இந்த கேள்வி உங்கள்கிட்டே விட்டுடுறேன். உங்கள் திருநங்கை சமூகம்னு நான் கேட்டதுக்கு நறுக்கு தெரித்தார் போல் ஒரு சாட்டை அடி பதில் எனக்கு கொடுத்துட்டீங்க. அது கரெக்டான அந்த சமூக சீர்திருத்தம்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு வரிகளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. இப்போ நம்முடைய பார்த்து கொண்டிருக்கிறோம் அத்தனை நேயர்களுக்கும் உங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நிச்சயமாக தீபாவளின்னு இல்லை, எல்லாருமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருங்க. நிச்சயமாக இன்றைய காலச்சூழலில் ஒவ்வொரு நொடிகளையும்
போராடி தான் ஒவ்வொருவரும் கடக்க வேண்டி இருக்கு. அது பணக்காரர்கள்லேருந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்கள் வரைக்குமே வச்சுக்கொள்ளலாம். பணக்காரர்னா மகிழ்வாக இருக்கிறாங்களா? அவங்கள கொண்டு வந்து கொஞ்சம் வரிசை பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ஏழ்மையில் இருக்கிறவங்க ரொம்ப துக்கத்திலேயே இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அவங்களே கொஞ்சம் வரிசைப்படுத்தி காட்டுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே போராட்டம் இருக்குது. எல்லா உயிர்களுமே வாழ்தல் நிமித்தம் ஒவ்வொரு நொடியிலும் போராடித்தான் தன் வாழ்க்கையை கடக்குது. அப்போது இது மாதிரியான ஆனந்தமயமான ஒரு சூழல், சந்தர்ப்பங்கள், திருவிழாக்களை நழுவ விடாதீங்க. எத்தனை சூழல் இருந்தாலும் என்ன நம்மால் முடியுதோ, அதுக்கு இன்னும் பொருள் தான் இருக்கணும், இந்த வசதிகள்லாம் இருந்தால் தான் நான் திருவிழா கொண்டாட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனந்தம் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்குல்ல, யாருமே வேணாம். உங்களை நீங்களே குதூகலித்து எதிர்க்க இருக்கவங்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்க. அந்த நாள் நல்ல திருவிழாவாக ஆனந்தமயமாக இருக்கும். இந்த தீபாவளி திருநாளை நான் அப்படி தான் ஆனந்தமாக கொண்டாடிட்டுருக்கேன். உங்களுக்கும் சேர்த்து கொண்டாடுறேன். நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம். உலகமே அன்புமயமாகட்டும், ஆனந்தமயமாகட்டும். எப்பொழுதும் நம் மனம் திருவிழா கோலம் காணட்டும். நன்றி, வணக்கம். 1000 பாவ தீபங்கள். ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தோன்னு இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு அற்புதமான ஒளிமயமான கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அனைவருக்கும் மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மற்றொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.